Jain Housing and Constructions presents Jain's Adarsh Avenue Premium Plots at Kundambakam from ₹29 lakhs onwards. பாஜகவுக்கு பிரச்சாரம் செய்வதாக எண்ணி திமுகவுக்கு தமிழக ஆளுநர் ஆர்.என். ரவி பரப்புரையை மேற்கொண்டு வருவதாக துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் விமர்சனம் செய்துள்ளார். மேலும் அதிமுகவை வாடகைக்கு எடுத்துள்ள ஏபிஎஸ் உள்வாடகைக்கு விட்டிருப்பதாகவும் பழைய அடிமைகள் போதாதென புதிய அடிமைகளை பாஜக வலைவீசி தேடி வருவதாகவும் அவர் விளாசினார். எங்க போனாலும் இதே குரலாக இருக்கிறது. எந்த செவத்தை பார்த்தாலும் இதே எழுதி வச்சிருக்கிறீங்களே, யாரை எதிர்த்து போராட போறீங்க அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிருக்கிறார். நான் ஏற்கனவே அவருக்கு ஒரு பதில் சொல்லியிருக்கின்றேன். திரு ஆளுநர் ரவி அவர்களே, உங்களோடு தான் தமிழ்நாடு போராடும், உங்களை வென்று காட்டுவோம். பெரியார் தொண்டர்கள் நிறைந்திருக்கிற இந்த அரங்கத்தில் நான் இன்னும் அழுத்தம் திருத்தமாக சொல்ல விரும்புகின்றேன். மாநில உரிமைக்காக தமிழ்நாடு போராடும். சமூக நீதியை காக்க தமிழ்நாடு என்றும் போராடும். மதவெறியை, சாதி வெறியை எதிர்த்து தமிழ்நாடு நிச்சயம் போராடும். இந்தி திணிப்பை எதிர்த்து தமிழ்நாடு தொடர்ந்து போராடும். ஒரே வரியில சொல்லணும்னா, ஒன்றிய பாசிச பாஜகவை எதிர்த்து தமிழ்நாடு என்றைக்கும் போராடும். இன்றைக்கு ஆளுநர் திரு ரவி அவர்கள் பேசும்போது குறிப்பிட்டு பேசுறார். அவர் தமிழ் கத்துக்கிறாரா, தமிழ் கத்துக்க முயற்சி எடுத்துக்கிட்டு இருக்கிறாரா? நீங்க தமிழ் கத்துக்கணும்னு முயற்சி பண்றீங்களே, அதுக்கு தமிழ்நாடு போராடினதுதான் முக்கியமான காரணம். அன்னைக்கு தமிழ்நாடு போராடாம இருந்திருந்தா ஆளுநர் ரவி அவர்கள் இன்னைக்கு தமிழ்ல பேசியிருக்க மாட்டார். நாமெல்லாம் ஹிந்தியில பேசிட்டு இருந்திருப்போம். இன்னைக்கு இந்தி திணிப்புக்கு எதிரான உணர்ச்சியை இந்தியாவிலேயே தமிழ்நாட்டில் முதலாக உருவாக்கியவர் தான் தந்தை பெரியார் அவர்கள். 1937 தந்தை பெரியார் தான் இந்தி திணிப்புக்கு எதிரான முதல் போராட்டத்தை தமிழ்நாட்டில் தொடங்கி வச்சார். அப்ப தொடங்கி இப்ப வரைக்கும் எப்படியாவது தமிழ்நாட்டில் இந்தியை திணிக்க இன்னைக்கு வரைக்கும் முயற்சி பண்ணிட்டு இருக்கு ஒரு கும்பல். அதிமுகவை மிரட்டி அவங்களோட தோல் மேல ஏறிக்கிட்டு இன்னைக்கு சவாரி செஞ்சுட்டு தமிழ்நாட்டுக்குள்ள நுழைய பாக்குறாங்க. பாஜகவுக்கு பழைய அடிமைகள் பத்தாம இன்னைக்கு புது புது அடிமைகளையும் வலைவீசி தேடிட்டு இருக்குது பாஜக. எத்தனை அடிமைகளுடைய துணையோடு வந்தாலும் பாஜக வந்தாலும் தமிழ்நாடு சுயமரியாதை மண் என்பதை 2026 சட்டமன்ற தேர்தல் மீண்டும் முடிவு செய்து அவங்களுக்கு நிரூபித்து காட்டும். இன்னைக்கு அதிமுகவோட நிலைமை என்ன? திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இன்னைக்கு அதிமுக வாடகை எடுத்து இன்னைக்கு அந்த கட்சியை உள்வாடகைக்கு கொடுத்திருக்கிறார். இன்னைக்கு நம்ம சுயமரியாதை இயக்கத்துடைய நூற்றாண்டை கொண்டாடி கொண்டிருக்கிறோம். ஆனா திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு சுயமரியாதைனா என்னன்னு கூட தெரியாது. கார் மாறி போனா கூட பரவாயில்ல, விழுகிற காலையும் மாத்தி விழுறவர் தான் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள். தந்தை பெரியார் அவர்கள் ஊட்டிய சுயமரியாதை உணர்ச்சி நம்மளுடைய மக்களுக்கு இருக்கின்ற வரை தமிழ்நாட்டை என்றைக்கும் அவர்களால் தொட்டு கூட பார்க்க முடியாது. Jain Housing and Constructions presents Jain's Adarsh Avenue Premium Plots at Kundambakam from ₹29 lakhs onwards.